இப்போது இதில் என்னென்னா மண்ணை வளமாக்கக்கூடிய, அதாவது எப்படின்னா பசுமை தங்கம்னு சொல்லலாம். இது அந்த மாதிரி வந்து மண்ணை வந்து ஈஸியாக இயற்கை முறையில் வந்து வளமாக்கக்கூடிய செலவில்லாத ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பசுந்தாள் உரமாகிய தக்கப்பூண்டு. இதை பற்றி வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பசுமை விவசாயி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா பசுமை விவசாயின்றது செல்ஃப் மோட்டிவேட்டடாக விவசாய ரிலேட்டடாக ப்ராடக்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு மோட்டிவோடு பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக சார் உங்களோட சப்போர்ட்டும் எங்களோட சப்போர்ட்டும் இருக்கும். நீங்கள் இன்னும் மேலும் வளர நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். பசுமை விவசாயம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த அறிமுகமானவர் கூட இந்த சேனலை பற்றி சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தாக்களை சேர்த்து விடுறது உங்களுக்கு சிறந்தது. நல்ல தகவல்களை வழங்கக்கூடிய இந்த யூடியூப்புக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது இந்த தக்கப்பூண்டு, அதாவது பசுந்தாள் உரங்களில் வந்து அந்த காலத்திலேருந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து அது நடைமுறையில் இருக்கிறது எப்படின்னா இந்த பசுந்தாள் உரங்களாகிய தக்கப்பூண்டு சணப்பை. அதுக்கு முன்னாடி எப்படின்னா இந்த ஒரு 4 ஏக்கருக்கு 5 ஏக்கருக்கு வந்து அந்த சுற்றிலும் வந்து நம்ம அந்த மரசாலைன்னு இருக்கும். அதிலேருந்து வந்து நம்ம பூவரசு, வாகை, வேம்பு இந்த மாதிரியான மரங்களினுடைய தழைகளை வெட்டி வந்து கொண்டு வந்து வயலில் போட்டு நடவு பண்ணாங்க. ஏன்னா அப்போ வந்து எப்படின்னா ஏத்தம் இறைச்சி பண்ணது தான் அதிகம். நாங்கள் சின்ன வயசில் அப்போல்லாம் கரண்ட்டு இதெல்லாம் கிடையாதுங்க. அதாவது எங்களுக்கு வந்து ஒரு வயசு 2 வயசு இருக்கிற பட்சத்தில் அப்போ எப்படின்னா வந்து ஒரு வருஷத்தில் ஒரே போகம் தான். ஏன்னா வந்து மழை பெஞ்சு ஆடி மாதத்துலேருந்து வந்து மழை ஆரம்பித்து அப்போ வந்து பெஞ்சு அந்த ஏரிகள்லேயோ அந்த நீர் மடுக்கள் அந்த குளங்களில் தண்ணி ரொம்பும்போது அதிலிருந்து அவங்க வந்து ஏத்தம் இறைச்சாங்க. அப்போ இந்த இலத்தழைகளை வெட்டி போட்டு, ரெண்டாவது வந்து ஆட்கள் வந்து அதிகமாக கிடைச்சாங்க. அந்த சிஸ்டம் வந்து அப்போ வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்னாச்சுன்னா வேலையாட்களினுடைய வருகை குறைய அதுக்கப்புறம் வந்து இந்த சணப்பை தக்கப்பூண்டுன்னு வந்து அதை கொண்டு வந்தாங்க. இதுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் என்ன அந்த வித்தியாசம்னு பார்க்கும்போது இந்த தக்கப்பூண்டு இப்போ நீங்கள் பார்க்குறது இது எப்படின்னா வந்து நெல் நடவு பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்தபடியாக இப்போ வந்து வயல் வந்து காலியாக இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து இதை வந்து நம்ம இதை விதைக்கலாம். அதே மாதிரி அந்த சணப்பையை எங்கே விதைக்கிறோம்னா அது வந்து இப்போ அடுத்தபடியாக வந்து ஒரு வேர்க்கடலை பண்ண போகிறோம், ஒரு உளுந்து பண்ண போகிறோம், ஒரு எள்ளு பண்ண போகிறோம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதாவது வந்து உழவில் ரொட்டவேட்டர் அடித்து வெட்டுறதுக்கு வந்து அந்த சணப்பை, சேத்துல மடக்கி போகிறதுக்கு வந்து இந்த தக்கப்பூண்டு. காரணம் என்னென்னா அதனுடைய இலைகள் வந்து உங்களுக்கு நீட்டமாக இருக்கும். இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளி இலைகள் மாதிரி இருக்கும், சின்னதாக. அதனால் இது என்ன ஆகும்னா மடக்கி விழும் பட்சத்தில் வந்து சேத்துல சீக்கிரம் மக்கிடும் அப்படின்றதுக்காக தான் இந்த கணக்கு. நீங்கள் இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணியே விதைக்கலாம். அதாவது ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா இந்த தக்கப்பூண்டு அந்த விதைகள்னு பார்க்கும்போது 10 to 15 கிலோ வந்து நீங்கள் விதைக்கலாம். இதாங்க இதனுடைய விதைப்பு முறை. ஒரு வேளை புல் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு சால் ஓட்டிட்டு அப்புறம் வந்து விதைகளை தூவிட்டு மேற்கொண்டு இன்னொரு சால் ஓட்டலாம். இல்லை வயல் நல்லா இருக்குது, உழவு ஓட்டி வச்சுருக்குன்னா அப்படியே தூவி விட்டு சரியான ஈரம் இருக்கும் பட்சத்தில் அப்படியே தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சால் இழுத்து விட்டிங்கன்னா மண்ணுக்கு விதை வந்துடும். உங்களுக்கு வந்து அது முளைச்சிடும். அதாங்க இதில் இருக்கக்கூடிய இந்த வகைகளினுடைய ஒரு விஷயங்க. இதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்கும்போது ஏன் இந்த பசுந்தாள் உரங்கள், அதாவது இப்போ வந்து இந்த நெல் பயிருக்கு ஏன் வந்து இதை வந்து நம்ம தூவுறோம். அதாவது இதுங்க வந்து என்ன பண்ணோம்னா வந்து ரொம்ப கடினமான சத்துக்கள் மண்ணில் இருந்தாலும் அதையும் வந்து இழுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதுக்கு இருக்குதுங்க. அதனால தான் வந்து இதை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மடக்கி உழுதுட்டு அதுக்கப்புறம் நெல் நடும்போது நெல் பயிருக்கு ஈஸியாக கிடைக்கும் எல்லா சத்துக்களும். அதாவது கலர் ஒவ்வொரு தன்மையை தாங்கி வளரக்கூடிய அந்த இதுவும் இந்த தக்கப்பூண்டுக்கும் சணப்பைக்கும் இருக்குதுங்க. அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் நமக்கு அந்த விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் பார்க்கும்போது அதுக்கு அடுத்தபடியாக அப்போ வந்து இதை வந்து பண்ணுறோம். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பலதானியம் அப்படின்றாங்க. அதாவது ஒரு சின்ன கணக்குங்க. பலதானியம்ன்றதெல்லாம் இப்போ சொல்கிறாங்க, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பலதானியம்னு யாரும் எதுவுமே சொல்லலை. இலைத்தழைகளை வெட்டி போடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இது வந்ததுங்க, அதாவது இந்த பசுந்தாள் உரங்கள். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா
பல தானியம் எல்லாம் விதைங்க, அதாவது எள்ளு கொள்ளு அது இது எல்லாமே வந்து இந்த சணப்பை தக்கப்பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் தூவுங்க அப்படின்றாங்க. அதாவது வேகமாக வளரக்கூடியதுங்க இந்த தக்கப்பூண்டும் இந்த நம்ம சணப்பையும். நீங்கள் அந்த மற்றபடி கொள்ளு அந்த மாதிரி அந்த உளுந்து இதெல்லாம் விதைக்கிற பட்சத்தில் அதுங்களோட உயரம் வராதுங்க. இது ஒரு குறிப்பிட்ட நாள் வரத்துக்குள்ளே மூடிக்குங்க. அதை விதைச்சி எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. அந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு சணப்பை செடியோ இல்லை ஒரு தக்கப்பூண்டு செடியோ இருந்ததுன்னா இன்னும் நமக்கு வந்து அதிகமான தழைகள் வந்து நமக்கு வந்து அது கிடைக்கும். அதனால் என்னுடைய ஒரு கருத்து என்னென்னா வந்து இப்போ பல தானியம்ன்றது ஒன்று, அதனால் பெரிய லாபம் ஒன்றும் கிடையாதுங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது மற்றவங்களுடைய இது வந்து அது அவங்களுடைய விருப்பம். எனக்கு இதில் வந்து எப்படின்னா உடன்பாடு கிடையாது. ஏன்னா நமக்கு எதுக்காக பசுந்தாள் உரங்களை நம்ம வந்து ஏன் இது பண்ணுறோம்னா, இதுங்க எல்லாமே வந்து எப்படின்னா ஃபேபேசி குடும்பத்தை சார்ந்தது. அதனால் இதனுடைய வேர்களில் வந்து வேர்முண்டுகள் இருக்கும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா 3 விதமான அந்த பேரூட்ட சத்துக்கள் வந்து தேவை ஒரு பயிருக்கு. ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வேணும், அது வந்து முக்கியம். அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் இதை நான். அதாவது நுண்ணூட்ட சத்துக்கள்ன்றது வந்து நீங்கள் அதை சொல்லும்போது அதில் என்னென்ன இருக்கும்னா ஜிங்கு, ஃபெர்ரஸு, போரானு, மேக்னீசியம், மாலிப்டினம், மெக்னீசியம், காப்பர் இது எல்லாமே இருக்கும். இது அதுக்கு அடுத்தபடியான சத்துக்கள் தான் இந்த சல்ஃபரு, கால்சியம் இதெல்லாம். இது சாதாரணமாக மண்ணிலே இருக்கும். அதனால் இப்போது இந்த இதை வந்து என்ன பண்ணோம்னா இது வந்து ஈஸியாக உறிஞ்சிக்கும். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்களை ஈஸியாக உறிஞ்சிக்கும். அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் வேர் வளரும். ஒரு விதை ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த விதையிலே நுண்ணூட்ட சத்துக்கள் தான் இருக்குதுங்க. அதில் இருந்தால் வேர் ஃபார்ம் ஆகுது மண்ணில் விழுந்தவொடனே. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த நுண்ணூட்ட சத்துக்களையும் வந்து க்ளீனாக இழுத்து வச்சுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வரும்போது பேரூட்ட சத்துக்கள், அதாவது தழை, மணி, சாம்பல். இதுதான் வந்து 3 விதமான. இது இருந்தால் மட்டும்தான் ஒரு பயிர் வந்து ஃபஸ்ட்டு நுண்ணூட்ட சத்துக்கள் ரொம்ப முக்கியம். அது கொஞ்சமாக தேவைப்பட்டாலும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு இந்த பேரூட்ட சத்துக்கள். இப்போ இந்த மணிச்சத்து பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்குது. அதே மாதிரி சாம்பல் சத்து பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்குது. நம்ம பாக்டீரியாக்களில் என்ன சொல்கிறாங்கன்னா மணிச்சத்தை கரைக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் பாஸ்போ பாக்டீரியா, அந்த சாம்பல் சத்தை கரைச்சி கொடுக்கக்கூடிய பொட்டாஷ் பாக்டீரியா. இங்கே வரும்போது மட்டும் தழைச்சத்தை மட்டும் நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியான்றாங்க. ஏன்னா தழைச்சத்து வந்து மண்ணில் கிடையாதுங்க, அட்மாஸ்பியரில் தான் இருக்குது. மழை பெஞ்சிட்டு வரும்போது அதை வந்து கரைச்சி கொண்டு வந்து வீடுங்க. அதனால தான் மழை பெஞ்ச உடனே புல்லெல்லாம் பச்சையாக வரதுக்கு காரணம் தாங்க. அதான் இதில் இருக்கக்கூடிய, அதாவது வந்து ஒரு விவசாயன்ற முறையில் நான் பார்த்தது. தழைச்சத்து மண்ணில் இருந்திருந்தால் இந்த உலகத்தில் எந்த உயிரினமே இருக்காதுங்க. ஏன்னா வந்து நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, முன்னெல்லாம் அந்த ரசாயன விவசாயம் பண்ணும்போது நாங்கள் சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டில் வந்து ரசாயன விவசாயம் தாங்க. அப்போ வந்து அதை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யூரியா வாங்கிட்டு வர போவாங்க. அப்போ போகும்போது அந்த கோடவுன்ஸ் வந்து அவங்க ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அது உள்ளே போகும்போது கண் மூக்கு எல்லாமே எரியும் அந்த யூரியா கொண்டு. நாங்கள் சும்மா டிராக்டரில் ஏறி போவோம் கூட, பெரியவங்க போகும்போது. சரி இவங்க அங்கே இந்த மாதிரி இப்போ போகிறாங்க, நம்மளும் ஜாலியாக போவோம் அப்படின்னு. அப்போ பார்த்திங்கன்னா மூக்கு கண் எல்லாமே எரியும். அது என்ன காரணம்னா, அதே நீங்கள் தழைச்சத்தை வந்து இயற்கையிலே மண்ணில் இருந்திருந்தால் இதில் எந்த உயிரினமோ எதுவுமே ஃபார்ம் ஆக முடியாது. ரெண்டாவது மண் வந்து ஈரமாகவே இருக்குங்க எப்போவுமே. அதாவது வெயில் காலத்தில் நல்லா வெயில் படணும், மழை காலத்தில் நல்லா மழை பெய்யணும். அதாங்க மண்ணுக்கு தேவையானது. வெறும் ஈரமே இருந்தாலும் மண் வந்து யூஸ் ஆகாதுங்க, வெயிலும் படணும். அதனால் உங்களுக்கு வந்து அதனால தான் வந்து எப்படின்னா அந்த தழைச்சத்தை மட்டும் வந்து அட்மாஸ்பியரில் இயற்கை வந்து வச்சுருக்குங்க. அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அதை நிலைநிறுத்தினோம்னா இங்கே இருந்து அதை இழுக்கணும், நம்ம சிக்னல் இழுக்கிற மாதிரி மேலே இருக்க அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற தழைச்சத்தை இழுத்து கொடுக்கணும்னா இந்த வேரில் இருக்கக்கூடிய வேர் முண்டுகள் மட்டும்தான் அந்த வேலையை செய்யும். அதனால தான் முக்கியமாக வந்து இதுக்கு இந்த மாதிரி வந்து இதை விதைக்கிறதுக்கு காரணமே தான். தழைச்சத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இயற்கை விவசாயத்தில் மீன் அமிலம் பண்ணுறதை வச்சு தான் நம்ம வந்து ஓட்டுறோம் தழைச்சத்துக்கு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வேர்முண்டுகள் இருக்கக்கூடிய ராங்களே இந்த மாதிரி சீக்கிரம் வளரக்கூடிய ராங்கல்னு பார்க்கும்போது இது 2 தான். அதனால தான் வந்து இதுவே இப்போ போதும். இப்போ பல தானியம்ன்றது ஒன்றும் தேவையில்லை, நமக்கு 2 வேணுங்க. ஒன்று நுண்ணுயிர்கள் வந்து தங்கக்கூடிய வீடு வந்து இதில் இருக்கக்கூடிய இதனுடைய இந்த பார்ட்டிகல்ஸ், அதாவது தண்டு இலைகள் மக்கும்போது அந்த இடத்துல ஆர்கானிக் மேட்டரில் தான் உங்களுக்கு வந்து நுண்ணுயிர்கள் உட்காந்துருக்கும். அதுக்கு சாப்பாடு வீடு எல்லாமே தான். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த தழைச்சத்தை நிலைநிறுத்தினோம்னா அந்த வேர்முண்டுகளில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்களை மட்டும்தான் முடியும். அதனால தான் வந்து இதை விதைக்கிறது.
அதாங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எப்போ அந்த வேர்முண்டுகள் ஃபார்ம் ஆகும்னா மேலே பூ வந்து பிஞ்சுகள் ஃபார்ம் ஆகும்போது தான் வேர்முண்டுகள் ஃபார்ம் ஆகும் வேரில். அப்போ தான் அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 40 நாளைக்கு அப்புறம் வந்து மடக்கி விழுங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க நம்ம விவசாய வல்லுநர்கள் ஏன் சொல்கிறாங்கன்னா இதாங்க விஷயம். வேர்முண்டுகள் ஃபார்ம் ஆன பிறகு விழும் பட்சத்தில் தான் நமக்கு வந்து முழுமையான ஒரு தாழ்ச்சியத்தை நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து நம்ம வந்து அதை பெற முடியும். அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இந்த 2 போதுங்க. இப்போ இதுக்கு வந்து எப்படின்னா நம்ம நெல் பயிருக்குன்னு பார்க்கும்போது வந்து இது இந்த 2 போதும். தக்கப்பூண்டுன்றது வந்து ரொம்ப எல்லாருமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இதை தான். சனப்பே இது 2 மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து தாராளமாக தூக்கிக்கலாம். அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து நெல் நடவு பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 65லேருந்து 70 பங்கு சத்துக்களை ஏற்கனவே கொடுத்துட்டிங்கன்னு தான் அர்த்தம் நீங்கள் மண்ணில். ரெண்டாவது ஏதாவது இந்த ஒரு மாதிரி சவுடு மண், இந்த கலர் ஒவ்வொரு தன்மை இருக்கிற மண் சோயிலாக போயிடும், இங்கே சரியாக வராது அப்படின்றதுல கூட நீங்கள் தொடர்ந்து 4 பயிருக்கு நீங்கள் இந்த மாதிரி மடக்கி, அதாவது 20 கிலோ விதையை தூவணும். அப்படியே நெருக்கமாக தூவிட்டு அதை வந்து நீங்கள் மடக்கி விழும் பட்சத்தில் மண்ணே வந்து ஓரளவுக்கு சமநிலைக்கு வந்துடுங்க. நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுற பட்சத்தில் மண் அந்த இதுன்றது வந்து அந்த பரிசோதனைன்றது வந்து தேவையே கிடையாதுங்க. இந்த பசுந்தாள் உரங்களாகிய இந்த சனப்பை தக்கப்பூண்டு இதுங்களை நீங்கள் மடக்கி விழும் பட்சத்தில் நீங்கள் வந்து மண் பரிசோதனைக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து 3 போகம் நெல் பண்ணக்கூடிய நம்ம திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகளுக்கு கூட நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு போகத்தை விட்டுருங்க ஃப்ரீயாக, 2 போகம் பண்ணிக்கோங்க. அந்த காலியாக இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த தக்கப்பூண்டு இந்த மாதிரி இந்த பசுந்தாள் உரங்களை விதைச்சி மடக்கி நல்லா இவ்வளோ உயரம் வந்த பிறகு நல்லா அதை வந்து ஓட்டமாக நீங்கள் வேணுன்னா மீன் அமிலத்தை வேணால் ஒரு ஸ்ப்ரே கொடுக்கலாங்க. சப்போஸ் இது வளரலைன்னா மீன் அமிலத்தை ஒரு 2 ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் வளர்ந்துடும். அதை வேணால் நீங்கள் வந்து இதை வந்து வளர்த்து மடக்க விடலாம். இதையே வந்து நீங்கள் விதைகளாகவும் சும்மா இருக்குதுன்னும் பட்சத்தில் விதைகளாக்கி விற்கும்போது கூட நல்ல லாபங்க. இது உளுந்தை விட நல்ல லாபங்க. இதனுடைய இந்த விதைகள் 60 ரூபா 70 ரூபா இன்றைக்கி மார்க்கெட்டில். இப்போ வாட்ஸ்அப்லாம் ரொம்ப பேர் போடுறாங்க இந்த இயற்கை விவசாய குழுக்களில், இந்த மாதிரி என்கிட்ட இது இருக்குதுன்னு. அதுக்கு நல்ல டிமாண்டுங்க. பல பேர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு குரூப்லேயே போடுறாங்க. அதை நான் பார்க்குறேன். அதனால் இந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து நல்ல, அதாவது இதில் வந்து இந்த வேர் வளர்ச்சிக்கு உண்டான சில அந்த வேம் பண்ணக்கூடிய அந்த இதுகளும் இருக்குதுங்க இதில். அதனால் உங்களுக்கு வந்து வேர் வளர்ச்சி நல்லா ஓடும் பட்சத்தில் உங்களுக்கு அதிகப்படியான டில்லரிங் அதில் வரும். இந்த பசுந்தாள் உரங்களே போதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பலதானியம்ன்றது வந்து அதில் எனக்கு இன்னமும் பெரிய அளவில் ஒன்றும் தெரியலைங்க. அதில் அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நன்றி.